பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை நீங்களாகவே மீட்டுக் கொள்ள வேண்டும். அது உங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த சட்டமன்ற தேர்தல் வருதா, உங்க எல்லாருக்கும் தெரியும், மருத்துவர் அன்புமணி அவர்களும் அவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியில் நாம இணைந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மக்களின் தலையெழுத்தை அழகாக நல்ல விதமாக மாற்றி எழுதக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நாங்க சொல்றோம், பெண்களாகிய நீங்கள்லாம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னாலேயும் அவர் சொல்லுகின்ற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் பின்னாலேயும் நீங்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக இருந்தா நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நல்ல விதமா எழுதிக்கலாம் இல்லையா? இல்லனா இந்த பழைய கூட்டணி இவங்க இருக்காங்க இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வாக்களித்தீர்கள் என்றால் இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து விடுவார்கள். தேவையாது, ஏற்கனவே இருக்கிறது போதும், அதுக்கு மேல இன்னும் நிறைய மதுக்கடைகளை திறந்து விடுவாங்க. ஏன்னா 11 மது தொழிற்சாலைகளை அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னும் அதிகமா அந்த 11 முதலாளிங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து வச்சிருவாங்க. அவங்களுக்கு மக்களை பற்றியோ பெண்களை பற்றியோ நம்ம குழந்தைகளை பற்றியோ வருங்காலத்தை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. பணம் ஒண்ணுதான் பிரதானம். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்து இன்னும் அதிகமான வைன் ஷாப்பை திறந்து நம்ம பசங்களை எல்லாம் குடிகாரர்களாக்கி அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப ஒரு தவறான பாதைக்கு அவர்கள் திருப்பி விடுவார்கள். அதனால்தான் பெண்களாகிய மகளிராகிய உங்களிடம் நாங்க கேட்டுக்கொள்கிறது என்ன, எல்லாம் ஒரே விஷயம்தான். இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் அன்புமணி, உங்களுடைய அண்ணன் அன்புமணி உங்களுக்காக கிராமப்புற மகளிருக்காகவே கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அந்த சமயம் நீங்க மீட்டிங் வந்தீங்க, உங்க ஊர்ல போய் சொல்லுங்க, இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி தான். அவர் இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் பின்னால நாம எல்லாம் ஒன்றுமையாக இருப்போம். நீங்க எல்லாம் சொல்லணும். நீங்க சொன்னாதான் தெரியும் மத்தவங்களுக்கு. விஷயம் தெரியாது இல்லையா? அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஐயோ பாவம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கொடுத்தாங்க, 5000 ரூபாய் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும்னு அவங்க தவறா நினைச்சுப்பாங்க. இது ஏமாற்றுகின்ற வேலை என்று அவங்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்தை நீங்க விஷயம் தெரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க போய் அவங்களுக்கு சொல்லணும். அதே போல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா இன்னைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. இதையெல்லாம் தந்தவர் மருத்துவர் அன்புமணி என்ற விஷயத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து கொண்டு போய் சொல்ல வேண்டும். உங்களுக்கு நல்ல மருத்துவமனை வேண்டும், நல்ல தொழிற்சாலைகள் வந்தா பசங்க வேலை செய்வாங்க, விவசாயத்துக்கு முன்னுரிமை தரக்கூடிய அரசாங்கம் வேண்டும். அப்படி இருந்தாதான் விவசாயம் நல்லா இருக்கும். தண்ணீர் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய அரசாங்கம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை, நம்ம ஊரு, நம்ம மண்ணு, நம்ம அடையாளம் அதை காப்பாற்ற முடியும். இல்லனா நீங்க உயிரா மதிக்கக்கூடிய மஞ்சக்கிழங்கா இருக்கட்டும், நீங்க உங்களுடைய அடையாளமா நினைக்கக்கூடிய அந்தியூர் வெற்றிலையாக இருக்கட்டும், நம்முடைய அடையாளம் என்று நீங்கள் பெருமைப்படக்கூடிய அத்தனை விவசாய பொருட்களும் ஒரு நாள் தமிழ்நாட்டிலிருந்து காணாம போய்விடும். ஏன்னா ஒரே ஒரு நீர்ப்பாசன திட்டங்களை கூட இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசாங்கம் வர வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அன்புமணி அவர்கள் பின்னாலும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய வெற்றி கூட்டணி பின்னாலும் நீங்கள் ஒற்றுமையாக பெண்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்றது புரிஞ்சுதாமா?